இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எனக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதுக்கு டெஸ்ட் ஓட்டுன்னு ஒரு இது இருக்கு, நீங்க ஃபார்மேட் ஃபில் பண்ணி கொடுங்கறாங்க. நான் ரெடிங்கிறேன். அப்ப டெஸ்ட் ஓட்டு பண்ணணும்னா 7000 ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு. நீங்க வந்துட்டு டெஸ்ட் ஓட்டு போடுறீங்கன்னாக்க உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம், அது சரியா வரலன்னா அரெஸ்ட் பண்ணுவோங்கிறாரு, உங்க மேல கேஸ் தொடுப்போம் அப்படிங்கிறாரு. அப்ப நான் திருப்பி கேட்கிறேன், அது சரியா இருந்துச்சுன்னா இப்ப உங்களை அரெஸ்ட் பண்ணலாமா? அப்ப சரியா இருந்துச்சு, இப்ப நீங்க வந்துட்டு என்னோட ஓட்டு சரியா இருந்துச்சுன்னாக்க நான் சொன்னது நான் டெஸ்ட் வந்துட்டு சரியா இருந்துச்சு, அப்பா வந்து அங்க வந்துட்டு அது பேசல, அப்பா அவங்க வந்துட்டு ரூல் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்துட்டு டெஸ்ட் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி எங்களை அனுமதிக்கிறாங்க. அப்ப அனுமதிக்கிறதுக்கு நாங்க வந்துட்டு லெட்டர் எழுதி கொடுக்கணும். லெட்டர் எழுதி கொடுத்த பிறகு திரும்ப வந்து பிரச்சனை பண்றாங்க, டெஸ்ட் ஓட்ட போடக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக காரங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. அப்ப திமுக காரங்க பிரச்சனை பண்ணோம்னா போலீஸ் அதுக்கு உடந்தையா இருந்துட்டு எங்களை வெளியேற்றுறாங்க. அது ரூல்லே கிடையாது, கேண்டிடேட்டால வந்துட்டு உங்களால சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களை வெளியேற்றுறாங்க. அப்ப கேண்டிடேட்டா எனக்கு வந்துட்டு என்னோட மிஷின் வேலை செய்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் எனக்கு இல்லையா? ஓட்டுன்றது கூட ஒரு ஓட்டர் வந்துட்டு அவருடைய ஓட்டு நான் காஸ்ட் பண்ண பிறகு அவர் போட்டிருக்கிற ஓட்டு அதே வேட்பாளருக்கு வரலாம், இல்ல அவர் போட்டிருக்கிற ஒரு ஓட்டு வந்துட்டு அவர் போட்ட சின்னத்துக்கு வரலான்னு சொல்லும் போது கண்டிப்பாக அவர் பிரிசைடிங் ஆபீசர்களுக்கு போய் அவர் போட்டிருக்கிற ஓட்டு சம்பந்தமா அவர் டெஸ்ட் ஓட் போடுறதுக்கு விரும்பதா சொல்லுவாங்க. அப்போ நம்ம பிரிசைடிங் ஆபீசர் வந்துட்டு ஃபார்ம் 55 அடிப்படையில் அவர்களுக்கு நம்முடைய சட்டம் அடிப்படையில் அவர்களுக்கு புரிய வச்சுட்டு ஒரு பட்சத்தில் எல்லார் முன்னிலையில் ஒரு ஓட்டு போடுவோம். அதில் ஏதாவது ஒரு இது இருந்தால் அதுக்கு சட்டப்படி வந்துட்டு நடவடிக்கை எடுக்கப்படுமான்னு புரிய வச்சுட்டு அது பிறகு போயிட்டு ஓட்டு போட வைப்போம், அதெல்லாம் காமிப்போம். ஸோ இது இருக்கு. பட் அது ஒரு வாக்காளர் ஓட்டு போட்டவர் பண்ணணும். நம்ம வேட்பாளர்களுக்கும் அண்ட் கட்சிக்கு சேர்ந்த நபர்களுக்கு அவர்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கறதுக்காகவே தேர்தல் ஆணையம் அதிகாலையிலேயே நான் 5:30 மணிக்கேன்னு மாக்போல் மாதிரி போலிங் கூட ನಾವು ஆரம்பிச்சிட்டோம். அதில் எல்லாமே நிறைய வேட்பாளர்கள் அவருடைய கேண்டிடேட்ஸ்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்கள் எல்லாம் இருந்தாங்க. 50 வாக்குகள்னா பதிவு பண்ணோம். அதனை எணித்துட்டு அதனை கூட கட்சிக்காரர்களுக்கு எல்லாம் காமிச்சிட்டோம். அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ ஏஜென்ட்ஸ்கள் கூட பேசும்போது கூட எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னு எல்லாமே ஏஜென்ட்ஸ் சொல்றாங்க. காலையில யாரோ ஒருத்தர் சொன்னதுன்னா வச்சுட்டு மதியம் 3 மணிக்கு ஒருத்தர் வேட்பாளர் வந்துட்டு இந்த மாதிரி சம்பவம் பண்ணும்போது கொஞ்சம் டிலே இருந்தது.